வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் பல முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அரசியல் செயல்பாட்டாளரான டேன் பிரியசாத்தினுடைய படுகொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் போலீசாரிடமிருந்து தப்பி செல்ல முயன்ற தகவல் ஒன்று தற்போது வெளியாகியிருக்கிறது. டேன் பிரியசாத்தின் படுகொலைக்கு காரணமாக துப்பாக்கிதாரி மதுபான விருந்தொன்றில் கலந்து கொண்டு கொழும்பு குருந்துவத்தையூடாக பயணிக்கவிருந்த தகவல் மேல் மாகாண குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைத்தது. இதனையடுத்து அந்த பிரதேசத்தில் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்ட போலீசார் டேன் பிரியசாத் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு ஹட்பந்து என்பவர் பயணித்த காரையும் நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர். இதன்போது போலீசாருடன் வாய் தர்க்கம் புரிந்து பந்து பலவந்தமாக அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். மதுபோதையில் அவர் செலுத்திய வாகனம் முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ பயணித்த வாகனத்தில் மோதுண்டதை அடுத்து குருந்துவத்தை போலீசார் அவரை கைது செய்திருந்தார். எனினும் குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் அவர் மீது முறைப்பாடு பதிந்துவிட்டு போலீஸ் பிணையில் செல்ல அனுமதித்துள்ளனர். அதன் பிரகாரம் இரண்டாவது தடவையாகவும் அவர் போலீசாரிடமிருந்து தப்பித்துக் கொண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் அவ்விடத்திற்கு வருகை தந்து மிரிகானி குற்றத்தடுப்பு பிரிவினரே ஹட்பந்துவை இனம் கண்டு டேன் பிரியசாத்தின் படுகொலை சம்பவம் தொடர்பில் அவரை கைது செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளையில் அனைத்து வங்கிகளும் நாளை காலை 11 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் என இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இடம்பெற இருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் அறிவிப்பில் அனைத்து வங்கிகளும் காலை 8:30 மணிக்கு திறக்கப்படும். அதன்படி 2.5 மணி நேரம் மட்டுமே திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த பயணியொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டவர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க விமான நிலைய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மாத்தறை துடாப பகுதியைச் சேர்ந்த 44 வயதான சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளின் ஒரு தொகையையும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான பிஸ்கி போத்தல் ஒரு தொகையையும் அவர் தன்னுடைய பொதிகளில் மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. அவர் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட போது அவர் பிஸ்கி போத்தல்கள் தரையில் வீசி எறிந்ததாகவும் சுங்க அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் தெரிய வருகின்றது. இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகியிருந்தது. குறிப்பாக பிரபல போதைப்பொருள் வர்த்தகரும் பாதாள உலக புள்ளியுமான ஹரட்கட்கா எனப்படும் நந்துன் சிந்திக்கவிற்கு கைத்தொலைபேசி வழங்கி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஹரகட்டா தற்போதைக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கண்காணிப்பில் தங்காலை பழைய சிறைச்சாலையில் தீவிர கண்காணிப்பின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த வாரம் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூடத்திலிருந்து கை தொலைபேசி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு குற்ற புலனாய்வு திணைக்களம் ஹரகட்டாவின் சிறைக்கூடம் அருகே காவல் பணியில் ஈடுபட்டுள்ள விசேட அதிரடிப்படை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை குறித்த கை தொலைபேசியை வழங்கியுள்ளதாக கண்டறிந்துள்ளார். இதனை அடுத்து சந்தேகத்தின் பேரில் போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூட தகவல் வெளியாகியிருக்கிறது. இதேவேளையில் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. இன்றைய தினம் அனைத்து பங்கு விலை சுட்டன் 64.95 புள்ளிகளினால் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலை சுட்டன் 15,916.69 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. இதன்படி கொழும்பு பங்குச்சந்தையின் மொத்த புரள்வானது இன்றைய தினம் 2 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நாளைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க வாக்காளர் செல்லுகின்ற போது தம்முடன் எடுத்துச் செல்வதற்கு வாக்காளர் அட்டை ஒரு அத்தியாவசியமான ஆவணமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் வாக்காளர் அட்டை கிடைக்கப்படாதவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் சர்வீஸ் மூலம் செல்லலாம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அங்கே அடையாள அட்டை இலக்கத்தை உறுதிப்படுத்தி மாவட்டத்தை தெரிவு செய்து உங்களுக்குரிய உள்ளூராட்சி மன்றம் எது எங்கே வாக்களிக்க வேண்டும் போன்ற விவரங்களுடன் கூடிய வாக்காளர் அட்டையை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். தரவிறக்கம் செய்த ஆவணத்தை அச்சுப்படுத்தி அதனை வாக்களிக்க எடுத்துச் செல்ல முடியும். எனவே வாக்காளர்கள் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் இந்த லிங்கை பயன்படுத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
நாளைய தினம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் 7ஆம் தேதியும் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 35 பாடசாலைகளுக்கு இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ள குறித்த பாடசாலைகளை தவிர ஏனைய பாடசாலைகள் வழக்கம் போல நடைபெறும் என கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்கப்பட்டவை என கூறப்படும் தங்க நகைகளை சோதித்து அறிக்கைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான நடவடிக்கையின் போது மீட்கப்பட்டு புலனாய்வு பணிப்பாளர் சபையில் வைக்கப்பட்டுள்ள குறித்த தங்க நகைகள் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த நகைகளை தேசிய இரத்தினக்கல் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி சோதித்து அறிக்கைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிஸ்ஸையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கல்கிஸ் கடற்கரை வீதியில் இன்று காலை நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 19 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பிப்பதற்காக கிளை வீதியொன்றில் பிரதான வீதியை நோக்கி ஓடிய இளைஞனை துரத்தி துப்பாக்கிதாரி சுட்டு படுகொலை செய்திருக்கின்றார். அதிக தூரம் ஓட முடியாது தடுமாறி விழுந்த இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு சந்தேக நபர்கள் தப்பி சென்றிருக்கின்றனர். இது தொடர்பான காணொளியும் தற்போது வெளியாகி சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் களப்போவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபர் டெகிவலி ஓபன் பிளேஸில் வசிக்கும் இளைஞன் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் உயிரிழந்த நபர் நகரசபையின் துப்புரவு பணியில் ஈடுபடும் ஊழியர் என்றும் அறிய வருகின்றது. இவ்வாறாக இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் தொடர்பாக இன்று இந்த காணொலியில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.